டாக்டர், எனக்கு சுகர் தானே ப்ராப்ளம்னு சொன்னீங்க. நான் எதுக்கு என்னோட கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கணும்? இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு இருக்குங்களா? வாங்க இதுக்கான பதில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்க டாக்டர் நதியா, டயபெட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் அப்போலோ சுகர் கிளினிக், கருவம்பாளையம், திருப்பூர். லிபிட் பேனலுங்கிறது நம்ம ரத்தத்துல இருக்க கொலஸ்ட்ரால் லெவல்ஸை மெஷர் பண்ணுங்க. இந்த ரிசல்ட்ஸ் எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ் இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணலாம். எதனால நீங்க லிபிட் ப்ரொஃபைல் பார்க்கணும் அப்படின்னா, டயபெட்டிஸ் இருக்கும்போது உங்களோட ரத்தத்துல இருக்க எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல்ஸும் அதிகமாகுங்க. இதனால உங்களோட கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். எவ்வளவு ஆஃபன் நீங்க செக் பண்ணிக்கணும் அப்படின்னா, அடல்ட்ஸ் வித் டயபெட்டிஸ் லெஸ் தென் 40 இயர்ஸா இருக்கீங்க, இல்ல ரொம்ப நாளா டயபெட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க டயக்னோசிஸ் அப்பவும் நீங்க செக் பண்ணிக்கணும். எவ்ரி 5 இயர்ஸ் நீங்க செக் பண்ணிக்கணும். இஃப் யூர் ரிசல்ட்ஸ் ஆர் நார்மல், இஃப் யூர் ரிசல்ட்ஸ் ஆர் அப்நார்மல், நீங்க இன்னும் ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிக்கிறது அவசியங்க. அடல்ட்ஸ் வித் டயபெட்டிஸ் மோர் தென் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருக்கீங்க, இல்ல ஹை கொலஸ்ட்ரால் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிற போது நீங்க ஸ்டாட்டின் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டாட்டின் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்க செக் பண்ணணும். ஸ்டாட்டின் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணி 4 to 12 வீக்ஸ்ல நீங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா, நீங்க கரெக்டான டோஸ்ல தான் இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காக நீங்க செக் பண்ணிக்கணும். கரெக்டான டோஸ்ல இருக்கும் பட்சத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணீங்கன்னா போதும். டயபெட்டிஸ் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா விசிட் அஸ் அட் அப்போலோ சுகர் கிளினிக், கருவம்பாளையம், திருப்பூர்.